பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா நம்ம கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னு பார்க்கலாமா? சங்கீதம் 66:12 வசனம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், இத ஆண்டவரே நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு. இன்னொரு வசனம் கூட சங்கீதம் 90:15 வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும். சிறுமைனா என்ன? நம்மளை ரொம்ப அற்பமா என்றது, மனுஷங்க நம்மளை ரொம்ப அற்பமா என்றது, நம்மளை நிராகரிக்கிறது, நம்மளை கேலி பண்றது, நம்மளை ஒரு பொருட்டாவே எண்ணாதது. ஸோ இது எல்லாமே ஆண்டவரே நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு. இதை ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு செழிப்பான இடம், நமக்கு ஒரு மகிமையான ஒரு காரியங்களை நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு ஃபியூச்சர்ல. அதனால இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக நம்மளை நடத்தி கொண்டு போறாரு. இது எல்லாருக்கும் ஆண்டவர் அனுமதிப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. இது ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை அனுமதிக்கிறாரு. இன்னொரு வசனம் கூட சங்கீதம் 31:12, 13, 14. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷன் இறங்குறாங்க அப்படின்னா அவங்களை கொஞ்ச நாள் நினைச்சாலும் அப்புறம் அவள் தான் மறந்துடுவோம் காலப்போக்கில். உடைந்த பாத்திரத்தை போலானே, ஒரு உடைஞ்ச பொருள் நம்ம வீட்டில் வச்சிருக்கோமா, அது தூக்கி நம்ம குப்பையில தான் போடுவோம். ஸோ அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். ஸோ இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. ஸோ அனுமதிச்சது எல்லாமே என்னன்னா ஒரு நன்மைக்காக தான். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன்னு சொல்லி யோபு சொல்றாரு. ஒரு வெள்ளியோ தங்கமோ அது எப்படின்னா நெருப்புல போட்டு வாட்டினதுக்கு அப்புறம் அதை வெளியில எடுக்கும் போதுதான் அதோட மகிமையே நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது போலதான் நம்மளை ஆண்டவர் இவ்வளோ துன்பத்தை நம்ம பார்க்க வைக்கிறாருன்னா, நம்மளை சிறுமைப்படுத்த வைக்கிறாரு அப்படின்னாலே ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. ஏன்னா ஒரு செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர்னு சொல்றாரு. அவரே அனுமதிக்கிறாரு. மனுஷரே எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் அப்படின்னு சொல்றாங்க. செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். நம்மளை தண்ணீரையும் தீயையும் கடக்க செய்வார். தீ ஒரு நெருப்பு இருக்கு, நெருப்புல நடுவுல நம்ம நிக்க முடியுமா? நம்மளால அந்த நெருப்பு தாங்க முடியாது இல்லையா? தண்ணீர் இப்போ நம்மளை மூழ்கிற அளவுக்கு நம்ம மேல தண்ணி இருக்குன்னா அதை நம்மளால தாங்க முடியாது. ரெண்டு விஷயங்களுமே நம்மளால தாங்க முடியாது. ஆனா எல்லாத்தையும் கடந்து வந்தோம்னா யாரோட பலத்தினால? ஆண்டோடைய பலத்தினால நம்மளை கடக்க செய்வார். அதுக்கப்புறம் செழிப்பான இடத்துல நம்மளை கொண்டு வந்து விடுவார். ஸோ இப்ப இருக்கிற பாடுகள் பிரச்சனைகளை பார்த்து நம்ம ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாது. உலகம் நம்மளை நிராகரிக்கலாம், மனுஷன் நம்மளை புறந்தள்ளுவாங்க, நம்மளை கீழே தள்ளுவாங்க, நம்ம அவங்க சொல்ற அவதூறுகளெல்லாம் நம்ம கேட்டா கூட நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, நானோ கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன். நம்ம ஆண்டவரை மட்டும் நம்ம நம்பி அவர் அனுமதிக்கிற அந்த பாதையில போறோம்னா நம்மளுக்கு ஒரு செழிப்பான இடம் இருக்கு, மகிமையான ஒரு இடம் இருக்கு. ஸோ நம்ம இப்ப இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு பின்பாக வச்சிருக்கிற அந்த மகிமை, அந்த செழிப்பான இடம், அந்த மகிழ்ச்சியுள்ள நாட்கள், அதை மட்டுமே நம்ம பார்த்து இந்த பாடுகளை நம்ம ஈஸியா சகிச்சுக்கலாம். ஓகே, ஒரு சாங் ஒன்று இருக்கு, நான் பாடட்டுமா? சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையே, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே.